வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அந்த மாதிரி சில நாட்களில் வந்து நமக்கு க்ளீனிங் வேலை நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய க்ளீனிங் வேலை இருக்கிறப்ப எப்படி அதை சீக்கிரம் முடிச்சுட்டு சமையல் வேலையும் வந்து டக்குன்னு முடிக்கிறேன்னு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ளீனிங் வந்து எங்கே ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் டேபிள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கங்கே சிந்தி இருக்கிறது டக்குன்னு உடனுக்குடனே தொடச்சிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா வந்து ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி தான் வந்து தொடச்சி விட்டுட்டுருக்கேன். அது பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் கீழே இருக்குது இல்லைங்களா, நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிற இடம், அதையும் வந்து ஒரு தடவை தொடச்சி விட்றேன். கீழே இருக்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயும் வந்து ஹோம்மேட் லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டுருக்கேங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிளேட்டில் பார்த்திங்கன்னா உப்பு ஊறுகாய் வச்சு ஒரு சின்ன ஸ்பூன் பக்கத்தில் வச்சுருக்கேன். இதுதான் வந்து டைனிங் டேபிள் அந்த கீழே இருக்கிற இடத்துல நடுவில் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டு. ஸோ இந்த பாக்ஸும் வந்து டைனிங் டேபிள் கீழேயே இருக்கும். அடிக்கடி எடுக்கிறது மட்டும்தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், டைனிங் டேபிள் நீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக தனித்தனியாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஏரியா க்ளீன் பண்ணோடனே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இந்த இடம் வந்து க்ளீனிங் முடிச்சிடுச்சு, நம்ம ஒரு வேலை முடிச்சிட்டோம், நமக்கே ஹாப்பியாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுறப்ப. எல்லா வேலையும் ஒன்றா போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் ஒரு ஏரியா எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொன்று பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்பவே க்ளீனிங் வேலை வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது ஒரு சின்ன டிப் தாங்க, நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற டிப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா, அன்றைக்கி வந்து வீடு துடைக்கிற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ வந்து வீடு துடைக்கிற அன்னைக்கு மட்டும் வந்து நான் இந்த வாக்யூம் கிளீனர் வச்சு வந்து வாக்யூம் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற நாள் எல்லாமே வந்து நான் தொடப்பம் வச்சு தாங்க நான் வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி விடுவேன். இந்த மாதிரி வாக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ண அன்றைக்கி வீடு துடைக்கிறப்ப நமக்கு அந்த குட்டி குட்டி தூசெல்லாம் கூட இல்லை. முடியெல்லாம் நமக்கு என்ன தான் நம்ம சீமார் வச்சு கூட்டி முடிச்சோடனே அங்கங்கே துடைக்கிறப்ப முடி வரும் இல்லைங்களா, அதுக்காக தான். இந்த வேக்யூம் கிளீனர் பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்குறீங்க. இந்த வேக்யூம் கிளீனர் ரிவ்யூ வீடியோவை நம்ம சேனலில் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் இருக்கும். இதோட ரேட் என்னென்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 11,000 அந்த மாதிரி வருதுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேக்யூம் கிளீனர். இப்போ வேக்யூம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொடச்சி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி எப்போவுமே வீடு துடைக்கிற வேலை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு டயர்டாக இருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக சமையல் பண்ணணுன்னு தான் நினைப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீனிங் நிறைய இருக்கிறப்ப டீப் க்ளீனிங் பண்ணுறப்பெல்லாம் நம்ம அந்த மீல் வந்து முதலே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நமக்கு அந்த டயர்டாக இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒன்று நமக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. உண்மையாகவே உடம்புக்கு ஏதாவது முடியாதப்ப ரொம்ப க்ளீனிங் இருக்கிறப்ப வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மீல் ப்ரிப் வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா மீல் ப்ரிப் இஞ்சி குழம்பு, அதுதான் வந்து இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து அந்த குழம்பு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் சமையல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம மெனு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி சட்னி அரைக்க போகிறேங்க. முள்ளங்கி துவையல் அரைச்சிட்டு கூட வந்து ரசம் வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு முட்டை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதனால் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி குழம்பு எடுத்து வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த முள்ளங்கி துவையல் பார்த்திங்கன்னா வந்து முள்ளங்கி பிடிக்காதவங்க, அதை இப்போ சாம்பாரெல்லாம் போட்டால் ஒரு சிலருக்கு பிடிக்காது இல்லைங்களா அந்த ஸ்மெல்லு, அவங்களுக்கு கூட இந்த துவையல் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த துவையல் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா பசி உணர்வு வந்து கொஞ்சம் நிறையா ஆகும். ஈஸியாக வந்து நம்ம சாப்பிட்டோன்னே ஜீரணம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பாருங்கள், உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து முள்ளங்கியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க இந்த துவையல். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவசரத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 இல்லைன்னா 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டோம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வரமிளகாய் போட்டுக்கலாங்க.
நான் இன்றைக்கி வந்து 4 மிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகா. வெங்காயத்துக்குரிய மிளகாயும் போட்டு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டிருக்காங்க. முள்ளங்கி வந்து நல்லா வணக்கணுங்க. நல்லா வணங்கினா தான் உங்களுக்கு அந்த முள்ளங்கி ஸ்மெல் ஒன்று வரும் இல்லைங்களா, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. நல்லா வணங்கிருச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காதுங்க. இப்போ கூடயே வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வணக்கிக்கலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி போடணுங்க. புளி வந்து உப்பு, புளி, உரப்பு இது 3மே வந்து அதிகமாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ற துவையல் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வணங்குறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ரசத்துக்கு வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக தக்காளி ரசம் தாங்க வைக்க போகிறேன். மிக்சியிலே பார்த்திங்கன்னா தக்காளி, சீரகம், மிளகு, கொஞ்சம் வர கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகா, பூண்டு, உப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்குது, வேலையும் டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. இப்போ தேவையான அளவு வந்து புளியும் ஊற்றியாச்சுங்க. ஸோ இது வணங்குறதுக்குள்ளே ரசத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து இன்னும் வணங்கிட்டு இருக்குது. ஏன்னா இது நல்லா வணங்கணுங்க, அப்போ தாங்க வந்து துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் வேலை நடக்கவே வந்து ஏதோ சின்ன சின்ன இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ரசமும் நல்லாவே இன்றைக்கி கடாய் வந்து கொஞ்சம் காஞ்சிடுச்சுங்க. அதனால் ரசம் நான் தாளிக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக மேலேயும் வந்து நமக்கு தீ வந்துச்சு கொஞ்சம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரசம் தாளிக்கிறப்ப எப்பாவது வந்திருக்காங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அஞ்சரை பெட்டி எடுத்து நம்ம அந்த பிளேஸில் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தாங்க. இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எப்போயுமே கிச்சன் பார்க்குறப்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வேலை நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம் ஃபீலிங் வரும். கிச்சன் கவுண்டர் டாப்பையும் வந்து தொடச்சி விட்டுருக்கேன். இந்த தொடச்சி விட்ற துணி என்ன துணின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து ஸ்பாஞ்ச் வைப்புங்க. இது வந்து காலா பிராண்டில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலா பிராண்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம அந்த பாத்திரம் கழுவுறதில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்காட்ச் பிரைட்லேயும் வந்து இது இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கடையில் என்ன கிடைக்குமோ வாங்கிக்கிங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ துவையலுக்கு வந்து வணங்கிடுச்சுங்க. அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன். இது கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த துவையல் அரைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கலை போட்டு அரைக்கணுங்க. இந்த மாதிரி போடுறப்ப பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். துவையல் நீங்கள் சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்ற எந்த துவையலாக இருந்தாலும் கடைசியாக கொஞ்சமாக பொட்டுக்கலை ஆட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிச்சோன்னே பாத்திரம் கழுவுறது இருக்குது, அதனால் அதை வந்து கழுவிட்டுருக்கேங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப கிச்சன்லேயே எப்போ பார்த்தாலும் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அந்த ஃபீலிங் தான் எனக்கும் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து சமைக்கிறோம், கழுவுறோம், கிச்சன் கவுண்டர் டாப் துடைக்கிறோம், அதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு, வேறு வழி இல்லை. பட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மீ டைம் நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அதை வந்து நம்மளே என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ வந்து சிங்கையும் கழுவி விட்டுட்டேங்க. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு நெட் பேக்கில் வந்து நம்ம பழைய சோப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு தடவை கழுவி விட்றேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதை கழுவுறப்பே நமக்கு வந்து அந்த சோப்பு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் சோப் வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லா மனமும் கலந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசம் வருது, ஆனால் நல்லா இருக்குதுங்க. ஸோ அந்த சோப்பு போட்டு ஒரு தடவை வந்து கழுவி விட்டுட்டேன். இப்போ இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்பே பார்த்திங்கன்னா எனக்கு கிச்சன் சிங்க்லேருந்து சூப்பராக வாசம் வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, சிங்க்கு ஏரியாவில் வந்து நம்ம வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அடுப்பு மட்டும் தொடச்சி விடணும். இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குது, அதுவும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு தொடச்சி விட்டேன்னா எனக்கு கிச்சன் வேலை முடிஞ்சுதுங்க. பாருங்கள், சட்னியும் அரைச்சிட்டேன். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சோம்னா நம்ம சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. சாதம் இது வந்து நீங்கள் ரசம் ஊற்றி தொட்டுக்கிறதுக்கும் இந்த துவையல் வச்சுக்கலாம், சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே முட்டை வேக வச்சது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து உளிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இஞ்சி தொக்கு, அதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே அப்படியே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன நம்ம மீல் ப்ரீ பண்ணி வச்சுருந்தாலும் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டுங்க. சில் போனதுக்கப்புறம் அதை மறுபடியும் வந்து ஒரு தடவை சூடு பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ சின்ன ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து இந்த இஞ்சி தூக்கி எடுத்து போட்டுக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுவும் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நம்ம இன்னொரு தடவை வந்து ஒரு தடவை வணக்கிட்டு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்கள் இன்னும் நம்மளுடைய மீல் ப்ரீப் வீடியோ பார்க்கலைன்னா உங்களுக்கு நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வந்து சண்டே நமக்கு வந்து கிச்சன் சமைக்கிற வேலையே நிறைய இருக்கிறனால சண்டே மட்டும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கே இருக்காதுங்க. க்ளீனிங் ஒர்க்கும் நான் வந்து செய்ய மாட்டேன் சண்டே. அவ்வளோதாங்க, நமக்கு அடுப்பில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுப்பும் ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நான் கிச்சன் கவுண்டர் டாப் துடைக்கிறேன் வீடியோ எடுன்னு சொன்னாங்க. வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணுறப்ப கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது, அப்படியே நீ வீடியோவில் போடணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா டைம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் அவங்க கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ண இந்த தேர்ஸ்டே க்ளீனிங் அண்ட் சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய ஃப்ரெஷ் தமிழ் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.